டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்துக்கு அமலாக்கத்துறை தற்போது பணிந்திருக்கிறது. ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ரவீந்திரன் வீடு அலுவலகங்களுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புதல் அளித்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் வீடுகள் அலுவலகங்களுக்கு வைத்த சீலை அகற்ற வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதற்கு பணிந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். இந்த வழக்குல ஒரு புதிய திருப்பமாக அந்த அடுக்கடுக்கான கேள்விகளை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருந்தது அமலாக்கத்துறைக்கு. அதாவது எப்படி சீல் வைக்க முடியும், என்ன அதிகாரம் உள்ளது, எதன் அடிப்படையில் சீல் வைத்தீர்கள், என்ன ஆதாரம் உள்ளது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சில ஆவணங்களை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. ஆனால் அந்த ஆவணங்கள் இவர்களுக்கான தொடர்பை எந்த போதுமானதாக இல்லை என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. அது மட்டுமல்லாமல் சீல் வைக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றும், சோதனை நடத்ததான் அதிகாரம் உள்ளது என்றும் அமலாக்கத்துறை ஒப்புதல் அளித்தது. அதை ஒத்துக்கொண்டது அமலாக்கத்துறை ஒத்துக்கொண்டது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை ஒத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில அவர்களாக முன்வந்து அமலாக்கத்துறையாக முன்வந்து தற்போது அதனுடைய சார்பில் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.வி. ராஜு ஆஜராகி தாங்கள் அந்த சீல் என்று சொல்லக்கூடிய அதில் ஒட்டப்பட்ட நோட்டீஸை அகற்றி விடுவதாகவும், மேலும் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப், மின்னணு, செல்போன் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் திருப்ப ஒப்படைத்து விடுவதாகவும் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் இடைக்கால தீர்ப்பை விரைவில் வழங்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். பிரதான மனு மீதான வழக்கை 4 வாரத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி அப்படி என்று நாம் பார்க்கும்போது 1000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததாக கூறிதான் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வீடுகள் மற்றும் அலுவலகத்துக்கு சீல் வைத்தனர். அது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களையும், சில மின்னணு பொருட்களையும், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இந்த நடவடிக்கைக்கு எதிராகத்தான் இருவரும் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்கு என்பது தொடரப்பட்டது. அதுலதான் இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதிகள் எம்.எஸ். ரமேஷ், நீதிபதி வி. லட்சுமிநாராயணன் ஆகியோருடைய அமர்வு முன்பு நடைபெற்றது. ஏற்கனவே இந்த நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருந்தார்கள். எதன் அடிப்படையில் இவர்களுக்கு அந்த சீல் வைக்கப்பட்டது, என்ன அதிகாரம் உள்ளது, உங்களுக்கு என்ன ஆதாரங்கள், இவருக்கு உள்ள தொடர்பு குறித்து என்ன ஆதாரங்கள் உள்ளது, அந்த ஆதாரங்களை, ஆவணங்களை எல்லாம் தாக்கல் செய்யுங்கள் என்று அடுத்தடுத்த உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்புல சில ஆவணங்களை அமலாக்கத்துறையினுடைய சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் தாக்கல் செய்தார். அதை பார்த்த நீதிபதிகள், ஆய்வு செய்த நீதிபதிகள் இது போதுமானதாக இல்லை என்று தெரிவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ்.வி. ராஜு, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலா இருக்கக்கூடிய எஸ்.வி. ராஜுடைய வாதத்திற்கும் பொருந்தவே இல்லை என்ற அந்த அதிருப்தியையும் வெளிப்படுத்தினார்கள். மீண்டும் மீண்டும் சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என்ற கேள்வியை முன்வைத்தனர். அப்போது பதிலளித்த எஸ்.வி. ராஜு, எங்களுக்கு சோதனை நடத்தத்தான் அதிகாரம் உள்ளது, சீல் வைக்க அதிகாரம் இல்லை என்று அவர் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து இன்று மதியம் உத்தரவு பிறப்பித்ததாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதையடுத்துதான் மதியம் அந்த வழக்கு விசாரணை தொடங்கியவுடன் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.வி. ராஜு ஆஜராகி நாங்கள் அந்த சீலை, அதாவது ஒட்டப்பட்ட நோட்டீஸை அகற்றி விடுவதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த மின்னணு சாதனங்களை எல்லாம் திருப்பி ஒப்படைத்து விடுவதாகவும், இது தொடர்பாக மெயில் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த வழக்கில் ஒரு இடைக்கால உத்தரவை விரைவில் பிறப்பிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் மனுதாரர் தரப்புல நாங்கள் சீலை அகற்றுவது மட்டுமல்ல, இதற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்பதையும் நாங்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் அந்த இடைக்கால உத்தரவில் நாங்கள் அதில் பதிலளிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கின் பிரதான வழக்கை 4 வாரத்துக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். தற்போது ஹைகோர்ட் அடுக்கடுக்கான கேள்விகளை அமலாக்கத்துறை மீது எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க ரமேஷ்குமார், அது பற்றிய தகவல்கள்? அமலாக்கத்துறைக்கு நீதிபதிகள் கடந்த 2 நாட்களாக அந்த வழக்கு விசாரணை போது அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார்கள். திரும்ப திரும்ப கேட்டது என்னவென்றால், அவர்கள் என்ன அதிகாரம் உள்ளது, என்ன ஆவணங்கள், இவர்களுக்கும் அந்த டாஸ்மாக் முறைகேட்டுக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்பது குறித்த உரிய ஆவணங்கள் உள்ளதா, அதை சமர்ப்பியுங்கள் என்றுதான் கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு சரியாக அவர்களால் ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை. முதலில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தார்கள். அதற்கும் அப்போது நீதிபதிகள் அதுக்கு அதிருப்தி தெரிவித்து, இந்த அறிக்கை, இது நீங்க தாக்கல் செய்திருப்பது ஒரு அறிக்கை, ரிப்போர்ட் தான், எங்களுக்கு தேவை ஆதாரங்கள் என்று திரும்ப திரும்ப குறிப்பிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு சில ஆதாரங்கள் என்று சில ஆவணங்களை தாக்கல் செய்தார்கள். ஆனால் நீதிபதிகள் அதில் திருப்தி அடையவில்லை. மேலும் இந்த வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ்.வி. ராஜு, கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய அவர் என்ன தெரிவித்தார் என்றால், பிரிவு 14 அமலாக்கத்துறையினுடைய பிரிவு 17 தங்களுக்கு சோதனை செய்வதற்கான அதிகாரம் உள்ளது என்றும், மேலும் அந்த 41 எஃப்ஐஆர்கள்
என்று சொல்லக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கைகள் அதன் அடிப்படையில் அது நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அந்த 41 எஃப்ஐஆர்களில் இவர்கள் பெயர் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று தெரிவித்தார்கள். இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு ஒரு கட்டத்தில் தான் அமலாக்கத்துறை ஒத்துக்கொண்டு விட்டது, எங்களுக்கு சீல் வைக்க அதிகாரம் இல்லை என்பதை அவரே ஒத்துக்கொண்டார். அவர் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த பதிலை எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு தெரிவித்து விட்டதாக, அதாவது அந்த சீலை அகற்றி விடுவதாகவும் அந்த கைப்பற்றப்பட்ட பொருட்களை நாங்கள் திரும்ப ஒப்படைத்து விடுவதாகவும் மெயில் அனுப்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நீதிபதிகள் தற்போது அதை பதிவு செய்து கொண்டு இடைக்கால தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார்கள். சீல் வைக்கப்பட்டது பற்றி நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அமலாக்கத்துறை சீலை மிக விரைவில் அகற்றிவிடுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். எப்பொழுது அமலாக்கத்துறை சார்பில் இருந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது? உடனடியாக, ஏனென்றால் அது உடனடியாக திரும்பி அகற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது வெறும் ஏற்கனவே நீங்கள் சீல் என்கிறீர்கள். நாங்கள் ஒரு கட்டத்தின் மேல் அமலாக்கத்துறை அது சீல் அல்ல, நாங்கள் ஒரு நோட்டீஸ் தான் ஒட்டினோம், அதில் யாரும் எங்களை மீறி கேட்காமல் உள்ளே நுழையக்கூடாது என்றுதான் ஒட்டினோம் என்று தெரிவித்து விட்டார்கள். நோட்டீஸ் என்ற ரீதியில் அவர்களுடைய பதில் அமைந்திருந்தது. அந்த நோட்டீஸை அகற்றி விடுகிறோம் என்று தெரிவித்தார்கள். அதை தான் நீதிபதிகள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதற்கான அதிகாரம் உள்ளதா என்றெல்லாம் கேட்டார்கள். அப்போதுதான் அவர் குறுக்கிட்ட அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் எஸ். ராஜு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக சந்தேகம் இருந்தால் யாரிடம் எந்த ஒரு இடத்திலும் சோதனை செய்ய அதிகாரம் உண்டு என்று தெரிவித்தார். ஆனால் சீல் வைப்பதற்கான அதிகாரம் இல்லை என்பதை அவரே ஒத்துக்கொண்டார். அப்போ அது மட்டுமில்லாமல் அந்த 41 எஃப்ஐஆர்களில் இவர்கள் பெயர் இருந்ததா எனவும் நீதிபதி கேட்டபொழுது அது தேவையில்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. திரும்ப திரும்ப அவர்கள் கேட்ட கேள்வி சீல் வைப்பதற்காக அந்த நோட்டீஸ் ஒட்டுவதற்கு என்ன அதிகாரம் உள்ளது என்பதுதான் கேள்வியாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அமலாக்கத்துறையால் அதுக்கு சரியான பதிலை தர முடியவில்லை. அது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் அதிகாரத்தை விரிவாக்கிக் கொண்டே போகிறீர்கள் என்றும் கருத்துக்களை எல்லாம் நீதிபதிகள் பதிவு செய்திருந்தார்கள். எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இதுபோன்ற நடவடிக்கையை மேற்கொண்டது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தரப்பில் இருந்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்ததா? ஏற்கனவே இந்த விசாரணையின் போது அந்த என்ன அடிப்படை ஆதாரம் என்ன என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின் போது என்ன அடிப்படை ஆதாரம் இருக்கிறது, இவர்களுக்கான தொடர்பு உரிய ஆவணங்கள் உள்ளதா என்ற கேள்வியையும் முன்வைத்திருந்தார்கள். பிரேமா ஃபேசி எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா, அடிப்படை ஆதாரங்கள் உள்ளதா என்ற கேள்விகளையும் எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். அவர்களானால் அந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை அவர்கள் பார்த்தபோது நீதிபதிகளுக்கு அதுல போதுமானதாக இல்லை என்ற கருத்தையும் அந்த நீதிமன்றத்திலேயே தெரிவித்தார்கள். இவர்களுக்கு அமலாக்கத்துறை சமர்ப்பித்த ஆவணங்கள் இவர்களுக்குள்ள தொடர்பு குறித்து போதுமானதாக இல்லை, சபிஷியன்ட் என்ற வார்த்தையை அவர்கள் தெரிவித்தார்கள். அதனால திருப்தி இல்லை, அதாவது அவர்களுக்கு திருப்தி அடையவில்லை. அந்த சமர்ப்பித்த ஆவணங்களால் நீதிபதிகள் எந்த ஒரு திருப்தியும் அடையவில்லை. தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.